மத்தியில் பிரதமர் மோடி தலைமையில் அமைந்துள்ள ஆட்சி எந்த நேரத்திலும் கவிழக்கூடிய நிலையில்தான் உள்ளது என்று அமைச்சர் மனோ தங்கராஜ் கூறியுள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு வரும் தமிழக பால்வளத்துறை அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் நம்மோடு இணைகிறார். அவருடனே சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். பிரதமர் மோடிக்கு எப்படி பார்க்குறீங்க? இது ஆங்கிலத்தில் பழமொழி உண்டு, த ஓல்டு ஒயின் இன் நியூ பாட்டில். அவ்வளோதான். அதில் ஒன்றும் பெரிய விஷயம் இருக்க போகிறதில்ல. அவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்ப்போம். நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது, அது குறித்து பத்திரிகைகளில் வந்துட்டுருக்கு. பொறுமையாக இருந்து பார்ப்போம். ஓகே. பல்வேறு முயற்சிகள், பல்வேறு வியூகங்கள் அமைத்தும் இந்தியா கூட்டணியினால் மேலே வர முடியலை அப்படின்னு ஒரு கருத்தை இணையத்திலும் மக்கள் முன்வைக்கிறாங்களே சார். இந்த கேள்வியை மாற்றி நம்ம பாஜகட்டே போடுவோம். 400 ப்ளஸ்ன்னு சொன்னாங்க. எங்கே போச்சு 400 ப்ளஸ்? 300 ப்ளஸ் வந்ததா? வரல. தேவையான எண்ணிக்கை வந்தால் வரல. இன்றைக்கி ஒரு சிறுபான்மை அரசாக தான் அங்கே இருக்குது. எந்த நேரத்திலும் கவலைக்கூடிய ஒரு நிலைமையில் தான் இருக்குது. ஒரு உறுதியற்ற அரசு தான் ஒன்றியத்தில் அமைஞ்சிருக்கே தவிர ஒரு உறுதியான அரசு அமையலை. அப்போ அவங்க தான் கீழே போயிருக்கு. இந்திய கூட்டணி பொறுத்தவரை இவ்வளவு பணபலம், இடி, இன்கம் டேக்ஸ் போன்ற ரைடுகள், பல கட்சிகளுடைய அக்கௌண்ட்டை டோட்டலாக ஃப்ரீஸ் பண்ணது, இதையெல்லாம் தாண்டி தேர்தல் கமிஷனை எதையும் கண்டுக்கிடாமல் விட்டது, அதிகார துஷ்பிரயோகத்தின் உச்சகட்டத்துக்கு போய் எல்லாம் செய்த பிறகு கூட அதையும் மீறி இந்திய கூட்டணி இவ்வளவு வெற்றி பெற்றதுன்னு சொன்னால் அது மகத்தான வெற்றி தான். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. இப்போ தமிழக கர்நாடகாவிடையே ஏற்கனவே காவிரி பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு. இந்த நிலையில் கர்நாடகாவை சேர்ந்த ஒருவரை நீர்வளத்துறை இணை அமைச்சராட்டு தற்பொழுது நியமனம் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? யார் வந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. நம்ம அந்த தமிழ்நாட்டின் நலன் எந்த விதத்திலும் பாதிக்காமல் நம்முடைய மாண்பு முதல்வர்கள் பார்த்துக்கொள்வார். அது அதில் எந்த வந்தாலும் அதை சந்திக்கக்கூடிய திறன் அவருக்கு இருக்காது. இப்போ தமிழகத்தை பொறுத்த அளவில் நாடாளுமன்ற தேர்தல் முடிவடைந்திருக்கும். இந்த நிலையில் விரைவில் சட்டமன்ற தேர்தல் வரும், நாங்கள் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி கே பழனிசாமி சொல்லியிருக்காங்களே சார். அப்போ இது நல்ல பகல் கனவு காணியார். இது நடைமுறை சாத்தியமா? இது பகல் கனவு, அவ்வளோதான். நியூஸ் 7 தமிழுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ரமேஷ்குமார்.